வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து மெஷ் அனாலிசிஸ்ல ஒரு வித்தியாசமான ப்ராப்ளம் பார்க்க போறோம். அது என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு மெஷ்ல சூப்பர் மெஷ்ன்னு ஒரு கண்டிஷன் வரும். அந்த கண்டிஷன் பேஸ் பண்ண ப்ராப்ளம் தான் இப்ப நம்ம சால்வ் பண்ண போறோம். இந்த மாரி நம்ம ப்ராப்ளம் குடுக்கும்போது சூப்பர் மெஷ் அப்படின்லாம் மென்ஷன் பண்ணி குடுக்க மாட்டாங்க. சர்க்யூட்ட பார்த்து தான் நாமளே வந்து இது சூப்பர் மெஷ் ப்ராப்ளமா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். என்ன மாதிரி இருந்தா இது சூப்பர் மெஷ் அப்படின்னு சொல்லலாம்னா, இங்க பாருங்க. அ ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்கு இந்த சர்க்யூட்ல. இந்த கரண்ட் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா, 2 மெஷ்க்கு நடுவுல ஷேர் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு கரண்ட் சோர்ஸ் வந்து 2 மெஷ்க்கு நடுவுல காமனா ஷேர் ஆயிருந்தா, அந்த கண்டிஷன் பேரு தான் நம்ம சூப்பர் மெஷ்ன்னு சொல்றோம். இந்த மாதிரி நமக்கு குடுத்திருக்கிற சர்க்யூட்ல 2 மெஷ்க்கு நடுவுல ஏதாவது கரண்ட் சோர்ஸ் இருந்துச்சுன்னா, அப்போ வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இது வந்து சூப்பர் மெஷ் ப்ராப்ளம் அப்படின்னு. டிட்டர்மைன் த கரண்ட் இன் த 5 ஓம் ரெசிஸ்டர் இன் த நெட்வொர்க் கிவன் இன் ஃபிகர். அது வந்து சர்க்யூட்ல பார்த்தீங்கன்னா, 5 ஓம் ரெசிஸ்டர் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். இந்த 5 ஓம் ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா, சர்க்யூட் இந்த இடத்துல இருக்கு. இந்த 5 ஓம் ரெசிஸ்டர்ல போற கரண்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. 5 ஓம் ரெசிஸ்டர்ல என்ன கரண்ட் போகுதுன்னு செக் பண்ணிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு மெஷ் 1ல போற கரண்ட் I1 னும் அந்த கரண்ட்ட கிளாக் வைஸ்ல அஸ்யூம் பண்ணிக்கிறேன். இது வந்து மெஷ் 2. இதுல போற கரண்ட் I2 னும் அந்த கரண்ட்டையும் நான் கிளாக் வைஸ்ல அஸ்யூம் பண்ணிக்கிறேன். அடுத்து மெஷ் 3ல போற கரண்ட் I3 னும் அதையும் நான் வந்து கிளாக் வைஸ்ல அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இது எத்தனை மெஷ் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அடுத்து மெஷ் கரண்ட்டோட டைரக்ஷன் குடுக்கல. அதனால மெஷ் கரண்ட்டோட எல்லா மெஷ்லயும் வந்து நான் கரண்ட்ட வந்து கிளாக் வைஸ்ல அஸ்யூம் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அடுத்து வந்து நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா, இது வந்து ஒரு சூப்பர் மெஷ் ப்ராப்ளம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன். எதனால இது சூப்பர் மெஷ் ப்ராப்ளம் அப்படின்னா, 2 மெஷ்க்கு நடுவுல காமனா ஒரு கரண்ட் சோர்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு. அதனால இது வந்து ஒரு சூப்பர் மெஷ் ப்ராப்ளம். ஓகேங்களா? இந்த சூப்பர் நம்ம என்ன பண்ணுவோம் யூசுவலா மெஷ் அனாலிசிஸ்ல ஒரு மெஷ்க்குமே KVL அப்ளை பண்ணி நம்ம ஈக்குவேஷன் எழுதுவோம் இல்லையா? ஆனா இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கரண்ட் சோர்ஸ் இருக்கிற லூப்க்கு நம்ம மெஷ் அப்ளை பண்ண முடியாது. இப்போ கரண்ட் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா, எந்தெந்த லூப்ல இருக்கு? லூப் 2ல கரண்ட் சோர்ஸ் இருக்கு. இதுக்கு நம்ம மெஷ் KVL அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? அது மெஷ் 3லயும் கரண்ட் சோர்ஸ் இருக்கு. அதனால KVL அப்ளை பண்ண முடியாது. ஸோ மெஷ் 2க்கும் மெஷ் 3க்கும் நம்ம வந்து KVL அப்ளை பண்ண முடியாது. ஆனா மெஷ் 1க்கு நம்ம வந்து KVL அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? மெஷ் 1க்கு KVL அப்ளை பண்ணி ஒரு ஈக்குவேஷன் எடுக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து மெஷ் 2 2ல எடுக்க முடியாது. KVL அப்ளை பண்ண முடியாது. மெஷ் 3லயும் KVL அப்ளை பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கரண்ட் சோர்ஸ் எந்த 2 மெஷ்க்கு நடுவுல காமனா கனெக்ட் ஆயிருக்கோ, அந்த மெஷ்ஷ வந்து அந்த பிரான்ச்சயே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போ இந்த பிரான்ச் தானே இருக்கு. இந்த பிரான்ச் 2 ஆம்ப்ஸ் இருக்கு இல்லையா? இந்த கரண்ட் சோர்ஸ் அதோட கனெக்ட் ஆயிருக்க எல்லாத்தையும் நான் வந்து இல்ல அப்படின்னு நான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ இது இல்லன்னா, இந்த சர்க்யூட்ல என்ன இருக்கும்? 10 ஓம் அண்ட் தென் 2 ஓம், 1 ஓம், 5 ஓம் இது மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இத ஒரு லூப்பா கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதாவது சூப்பர் மெஷ். இந்த மெஷ்க்கு பேரு தான் சூப்பர் மெஷ். இப்போ இந்த காமனா இருக்க கரண்ட் சோர்ஸ் இல்லன்னு நெனச்சுக்கிட்டு, இந்த 2 மெஷ்ஷையும் காமனா சேர்த்து ஒரு மெஷ்ஷா கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த மெஷ்க்கு பேரு தான் சூப்பர் மெஷ். இந்த சூப்பர் மெஷ்க்கு நான் KVL அப்ளை பண்ணி ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு கரண்ட் சோர்ஸே இல்லாத லூப்புக்கு ஒரு KVL, கரண்ட் சோர்ஸ் ஷேர் ஆயிருக்க 2 லூப்ப வந்து அந்த கரண்ட் சோர்ஸ் இல்லன்னு நெனச்சுக்கிட்டு, அந்த பிரான்ச்சே இல்லன்னு நெனச்சுக்கிட்டு, ஓவரால் மெஷ் இருக்கு இல்லையா? தட் இஸ் கால்ட் சூப்பர் மெஷ். அதுக்கு ஒரு KVL அப்ளை பண்ணி நம்ம ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? 3ர்டா ஒரு ஈக்குவேஷன் எடுக்க போறோம். அது என்ன அப்டின்னா, இந்த கரண்ட்க்கு ஈக்குவேஷன் எடுக்க போறோம். இங்க பாருங்க I2 வந்து இந்த பக்கமா கிளாக் வைஸ்ல போகுது. I3யும் கிளாக் வைஸ்ல போகுது. ஓகேங்களா? வாட் இஸ் 2 ஆம்ப்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இங்க இந்த 2 ஆம்ப்ஸ் வந்து எந்த டைரக்ஷனோட ஒத்து போகுதுன்னு பாருங்க. இது வந்து I2 டைரக்ஷனோட ஒத்து போகுது. ஓகேங்களா? ஆனா I3 வந்து இந்த பக்கம் இருந்து என்டர் ஆகி இப்படி வருது. ஆனா I2 பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் என்டர் ஆகி இப்படி வருது. இந்த I2ஓட டைரக்ஷன் அந்த 2 ஆம்ப்ஸ் கரண்ட் சோர்ஸோட டைரக்ஷன் சேமா இருக்கிறதுனால, இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதலாம். எப்படி எழுதலாம்னா, I2 மைனஸ் I3 ஈக்குவல் டூ 2ன்னு எழுதலாம். ஓகேங்களா? எந்த கரண்ட் சோர்ஸ் டைரக்ஷனோட இந்த கரண்ட் சோர்ஸோட அ டைரக்ஷன் மேட்ச் ஆகுதோ, தட் மைனஸ் அதர் லூப் பிரான்ச் கரண்ட் ஈக்குவல் டூ இந்த சோர்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதணும்னா எப்படி எழுதலாம்? I2 மைனஸ் I3 ஈக்குவல் டூ 2 ஆம்ப்ஸ்ன்னு எழுதலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு இந்த 2 லூப்க்கு நடுவுல இருக்க இந்த கரண்ட் சோர்ஸ்க்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதுறேன். அதாவது I2ஓட டைரக்ஷன் இந்த 2 ஆம்ப்ஸோட ஒத்து போகுது. அதனால நான் எப்படி எடுக்க போறேன்னா, I2 மைனஸ் I3 தான் 2 ஆம்ப்ஸ்ன்னு எடுக்கிறேன். இது வந்து ஒரு ஈக்குவேஷனா எடுத்திருக்கேன். I2 மைனஸ் I3 கூடமா நம்ம 3 ஈக்குவேஷன் எழுத போறோம். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, கரண்ட் சோர்ஸே இல்லாத லூப்புக்கு KVL அப்ளை பண்ண ஒரு ஈக்குவேஷன். அடுத்தது இந்த கரண்ட் சோர்ஸ் இருக்கக்கூடிய அந்த டோட்டல் பிரான்ச்சையும் ரிமூவ் பண்ணிட்டு, இந்த ஓவரால் மெஷ் கம்பைன்ட் மெஷ் இருக்கு இல்லையா? இதுக்கு பேர் தான் சூப்பர் மெஷ். இந்த சூப்பர் மெஷ்க்கு ஒரு KVL அப்ளை பண்ண போறோம். இதுதான் வந்து சூப்பர் மெஷ். இதுக்கு ஒரு KVL அப்ளை பண்ண போறோம். 3ர்டா ஒரு ஈக்குவேஷன் எழுத போறோம். அது எப்படின்னா, இந்த 2 கரண்ட் சோர்ஸும் ஷேர் பண்றது தான் இந்த கரண்ட் சோர்ஸ் இல்லையா? இந்த 2 கரண்ட்டும் ஷேர் பண்ற அந்த கரண்ட் சோர்ஸ்க்கு ஒரு ஈக்குவேஷன் எழுத போறேன். இது எப்படி எழுதலாம்னா, இந்த கரண்ட் I2ஓட டைரக்ஷன் இந்த 2 ஆம்ப்ஸோட கரண்ட் சோர்ஸோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா, I2ஓட டைரக்ஷனும் சேமா இருக்கிறதுனால நான் எப்படி எடுக்கிறேன்னா, I2 மைனஸ் I3 தான் வந்து 2 ஆம்ப்ஸ். ஏன் சார் I2 மைனஸ் I3 ஈக்குவல் 2 எடுக்கிறேன்? ஏன் I3 மைனஸ் I2 எடுக்கக்கூடாதா? அப்படின்னா, எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னா, அ இந்த டைரக்ஷன் 2 ஆம்ப்ஸோட டைரக்ஷன் எதோட மேட்ச் ஆகுது? I2ஓட. ஓகேங்களா? I2 வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட்ல என்டர் ஆகி ரைட்ல இந்த பக்கமா என்டர் ஆகி இந்த பக்கம் போகுது. ஆனா I3 பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் என்டர் ஆகி இந்த பக்கம் வருது. அப்போ இந்த 2 ஆம்ப்ஸ்ன்றது இட்ஸ் a டிஃபரன்ஸ் ஆஃப் I2 அண்ட் I3 தான் இருக்கும். அதிலும் எது வந்து பெருசா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரண்ட் சோர்ஸோட எந்த லூப் கரண்ட்டோட டைரக்ஷன் மேட்ச் ஆகுதோ, அதுதான் நம்ம வந்து அ
பெருசா எடுத்துக்கணும். தட் இஸ் I2 மைனஸ் I3 ஈக்குவல் டு தான் என்னது 2 ஆம்ப்ஸ். இப்போ இத வந்து நான் ஒரு ஈக்குவேஷன் 1 எழுதிட்டேன். I2 மைனஸ் I3 வந்து ஒரு 2ன்றது ஒரு ஈக்குவேஷன் எழுதிட்டேன். அடுத்தது கரண்ட் சோர்ஸே இல்லாத மெஷ்க்கு நம்ம ஈக்குவேஷன் எழுதணும். இங்க பார்த்தீங்கன்னா, கரண்ட் சோர்ஸே இல்லாத மெஷ்ன்னு பார்த்தீங்கன்னா, மெஷ் 1 தான். இதுக்கு KVL அப்ளை பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ KVL அப்ளை பண்ணோம்னா, ஸோ இதுல இருக்கக்கூடிய டிராப், இதுல இருக்கக்கூடிய டிராப் பிளஸ் இந்த வோல்டேஜ் போலாரிட்டிய கன்சிடர் பண்ணி நம்ம KVL அப்ளை பண்ண போறோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிளாக் வைஸ்ல டிராவல் பண்ற லூப்ல நான் போற டைரக்ஷனும் இந்த 10 ஓம்ல போற கரண்டோட I1 ஓட டைரக்ஷன் எப்படி இருக்கு? சேமா இருக்கு. அப்போ இந்த டிராப்ப நெகட்டிவ்ல எடுத்துக்கிறேன். அதே மாரி இந்த 5 ஓம்ல போற டிராப்பையும் நெகட்டிவ்ல எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் போற டைரக்ஷனும் இந்த I1 ஓட டைரக்ஷன் சேமா இருக்கும். இத நெகட்டிவ்ல எடுக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து இந்த I1 கரண்ட் லீவ் ஆகுறது எந்த பேட்டரியில எந்த இடத்துல லீவ் ஆகுது? பிளஸ். அப்போ இத வந்து நம்ம என்ன எடுக்கணும்? +15 எடுக்கணும். ஓகேங்களா? ஆனா இந்த 10 ஓம்ல என்ன கரண்ட் போகுது? I1 மட்டும் போகல. I2வும் போகுது. அப்போ 10 ஓம்ல என்ன கரண்ட் போகுதுன்னா, இட்ஸ் a டிஃபரன்ஸ் ஆஃப் I1 and I2. ஏன் இது டிஃபரன்ஸ் ஆஃப் I1 and I2ன்னு சொல்றேன்னா, I1 பார்த்தீங்கன்னா மேல இருந்து கீழ வருது. ஓகேங்களா? I1 வந்து இப்படி சுத்தி ரொட்டேட் ஆயிட்டு மேல இருந்து கீழ வருது. I2 பார்த்தீங்கன்னா கீழ இருந்து மேல போகுது. ஓகேங்களா? அப்ப இந்த 10 ஓம்ல போற கரண்ட் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் a டிஃபரன்ஸ் ஆஃப் I1 and I2. அதே மாரி இந்த 5 ஓம்ல போற கரண்ட் பார்த்தீங்கன்னா, 5 ஓம்ல I1 வந்து மேல இருந்து கீழ இறங்குது. I3 பார்த்தீங்கன்னா, கீழ இருந்து மேல போகுது. ஓகே. அப்ப 10 ஓம்ல போற கரண்ட் பார்த்தீங்கன்னா, I1 மைனஸ் I2. 5 ஓம்ல போற கரண்ட் பார்த்தீங்கன்னா, I1 மைனஸ் I3. ஓகேங்களா? இப்போ இந்த மெஷ்க்கு நம்ம KVL அப்ளை பண்ணி ஈக்குவேஷன் எழுதலாமா? ஓகே. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் டிராப். ஸோ அதனால நான் போற டைரக்ஷன் இந்த கரண்டோட டைரக்ஷன் சேமா இருக்கும். நெகட்டிவ் டிராப்பா எடுக்கிறேன். ஸோ மைனஸ் ஓகே. ஸோ மைனஸ் போட்டுட்டு இந்த 10 இன்டூ இதுல போற கரண்ட். ஸோ -10 இதுல போற கரண்ட் என்ன? I1 மைனஸ் I2. அதனால நான் என்ன எடுக்கிறேன்னா, -10 I1 மைனஸ் I2ன்னு எழுதியிருக்கேன். அடுத்தது இந்த 5 ஓம்ல ஏற்படக்கூடிய டிராப்பும் நெகட்டிவ் டிராப் தான். ஏன்னா I1 ஓட டைரக்ஷனும் நான் டிராவல் பண்ற லூப்புக்குள்ள டிராவல் பண்ற டைரக்ஷன் சேம். அதனால இத நெகட்டிவ் டிராப்பா கன்சிடர் பண்றேன். ஓகேங்களா? இதுல இருக்கக்கூடிய டிராப் என்ன? 5 இன்டூ இதுல போற கரண்ட். ஸோ -5 அப்படி எடுத்தாச்சு. இதுல என்ன கரண்ட் போகுது? I1 மைனஸ் I3ன்ற கரண்ட் போகுது. ஓகேங்களா? இப்போ இந்த 2 ரெசிஸ்டரோட டிராப் எழுதியாச்சு. இப்போ இந்த லூப்ல இந்த பக்கமா டிராவல் பண்றேன். இப்போ பேட்டரி பொறுத்தவரைக்கும் நம்ம கரண்ட் லீவிங் டெர்மினல்ல பார்க்கணும். ஸோ கரண்ட் எந்த இடத்துல போய் முடியுது? பிளஸ் டெர்மினல்ல போய் பேட்டரியில முடியுது. அதனால இந்த வோல்டேஜ் வந்து போலாரிட்டி நம்ம 15 எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ +50 ஈக்குவல் டூ 0ன்னு எழுதியிருக்கேன். ஸோ மெஷ் 1க்கு KVL அப்ளை பண்ணி ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். இத எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, -15 I1 +10 I2 +5 I3 ஈக்குவல் டூ -15 கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் டேர்மே மைனஸா இருக்கிறதுனால எல்லா டேர்மோட நான் மைனஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இந்த ஈக்குவேஷன அப்படியே நீங்க ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்றேன், -15 I1 பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் டேர்மே மைனஸா இருக்குன்றதுக்காக எல்லா டேர்மோட மைனஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு 15 I1 minus 10 I2 minus 5 I3 equal to 15 மைனஸ் 50யோட மைனஸ் மல்டிப்ளை பண்ணா +50 ஆயிடுச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2 எழுதிட்டேன். ஓகேங்களா? இப்போ அந்த கரண்ட் சோர்ஸ்க்கு ஒரு ஈக்குவேஷன் முதல்ல எழுதியாச்சு. அடுத்தது கரண்ட் சோர்ஸே இல்லாத லூப்புக்கு KVL அப்ளை பண்ணி ஒரு ஈக்குவேஷன் எழுதிட்டோம். ஓகேங்களா? இப்போ இந்த கரண்ட் சோர்ஸ காமனா ஷேர் பண்ணக்கூடிய அந்த லூப்க்கு அதாவது ஓவரால் மெஷ்க்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதணும். ஸோ அதுதான் நம்ம இப்போ எழுத போறோம். ஓகேங்களா? இப்போ இதுதான் வந்து சூப்பர் மெஷ். இந்த கரண்ட் சோர்ஸோட சேர்த்து இருக்கிற அந்த டோட்டல் பிரான்ச்சும் இல்லைன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு, இப்போ நம்ம வந்து இந்த லூப்புக்கு இந்த ஓவரால் கம்பைன்ட் லூப்புக்கு KVL அப்ளை பண்ண போறோம். இந்த ஓவரால் கம்பைன்ட் லூப்ப தான் நம்ம வந்து சூப்பர் மெஷ்ன்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்போ இங்கிருந்து வரலாமா? ஓகே. இந்த பிரான்ச்ல நினைச்சுக்கங்க. இப்போ இங்கிருந்து வரும்போது இந்த பிரான்ச்ன்னு எடுத்துக்கங்க. இப்போ நம்ம இங்கிருந்து வரும்போது I2 ஓட டைரக்ஷனும் நான் டிராவல் பண்ற டைரக்ஷனும் சேம். அப்போ மைனஸ் டிராப்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ -2 இன்டூ இதுல போற கரண்ட் என்ன? I2. ஸோ -2 இன்டூ I2ன்னு எடுத்துக்கலாம். இதுல இருக்கக்கூடிய டிராப். அடுத்து இங்க பார்த்தீங்கன்னா 1 ஓம். இது வந்து மைனஸ் டிராப் தான். ஏன்னா நான் போற டைரக்ஷனும் இதுல போற கரண்ட் I3 ஓட டைரக்ஷன் சேம். அப்போ இத என்னன்னு எடுக்கலாம்? -I3ன்னு எடுக்கலாம். ஸோ அதாவது -1 இன்டூ I3 இதுல இருக்கக்கூடிய டிராப் பார்த்தீங்கன்னா -1 இன்டூ I3. அடுத்து லூப்புக்குள்ள இந்த பக்கமா டிராவல் பண்றோம். இப்போ 5 ஓம்ல என்ன டிராப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 5 ஓம்லயும் பார்த்தீங்கன்னா நான் போற டைரக்ஷனும் இந்த லூப்ல போற இந்த கரண்டோட டைரக்ஷன் 5 ஓம்ல போற கரண்டோட டைரக்ஷன் சேம். இதையும் நான் என்ன எடுக்கிறேன்? மைனஸ் டிராப்ன்னு எடுக்கிறேன். நெகட்டிவ் டிராப். ஸோ -5 இன்டூ இந்த 5 ஓம்ல போற கரண்ட். இந்த 5 ஓம்ல என்ன கரண்ட் போகுது? தட் இஸ் I3 மைனஸ் I1 கரண்ட் போகுது. ஓகேங்களா? அப்போ இதுல இருக்கக்கூடிய டிராப் என்ன? -5 I3 மைனஸ் I1. ஓகேங்களா? அடுத்தது இங்க போய் லூப் கம்ப்ளீட் பண்றேன். ஸோ இந்த 10 ஓம்ல என்ன கரண்ட் போகுது? I2 மைனஸ் I1ன்ற கரண்ட் போகுது. ஓகேங்களா? இப்போ இந்த 10 ஓமும் இருக்கக்கூடிய டிராப் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டிராப். ஏன் இது நெகட்டிவ் டிராப்னா, நான் லூப்புக்குள்ள இப்படி டிராவல் பண்றேன். அந்த I2 கரண்ட்டும் இதுல போற கரண்ட் I2வும் பார்த்தீங்கன்னா சேம் டைரக்ஷன் தான் போகுது. அப்போ ரெஸ்ட்ல போற கரண்ட்டும் நான் டிராவல் பண்ற டைரக்ஷன் சேமா இருந்தா இது என்ன எடுக்கணும் நம்ம? நெகட்டிவ் டிராப் தான் எடுக்கணும். அப்போ இந்த டிராப் எப்படி எடுக்கலாம்? -10 இன்டூ இதுல போற கரண்ட். இதுல போற கரண்ட் என்ன? I2 மைனஸ் I1. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஓவரால் மெஷ் அதாவது சூப்பர் மெஷ்க்கு நான் வந்து KVL அப்ளை பண்ணி ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இந்த சூப்பர் மெஷ்க்கு KVL அப்ளை பண்ணி ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா
இத எக்ஸ்பேண்ட் பண்ணி நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 15i1 - 12i2 - 6i3 = 0 அப்படின்னு கிடைக்குது. ஸோ மொத்தமா 3 ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கரண்ட் சோர்ஸ்க்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இந்த கரண்ட் சோர்ஸ்க்கான ஈக்குவேஷன் என்ன? i2 - i3 = 2. இது ஒரு ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிட்டேன். அடுத்தது கரண்ட் சோர்ஸே இல்லாத மெஷ்க்கு KVL அப்ளை பண்ணி ஒரு ஈக்குவேஷன் எழுதினேன். அத வந்து நான் மெஷ் ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? அடு அடுத்தது அ இந்த கரண்ட் சோர்ஸ் 2 மெஷ் ஷேர் பண்ணுது இல்லையா? அந்த கரண்ட் சோர்ஸ் பிரான்ச்ச ரிமூவ் பண்ணிட்டு, அந்த கம்பைன்டு ஓவரால் மெஷ்ஷ நான் சூப்பர் மெஷ்ன்னு எடுத்துக்கிட்டு, அதுக்கு நான் ஒரு KVL அப்ளை பண்றேன். அந்த KVL அப்ளை பண்ணி எடுத்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 3 ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஆர்டர்ல தான் ஈக்குவேஷன் எடுக்கணுமானா கிடையாது. நீங்க எந்த மெஷ்ஷ வேணா சூப்பர் மெஷ்ஷ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். இல்ல கரண்ட் சோர்ஸ் இல்லாத மெஷ்ஷ செகண்ட் எடுத்துக்கலாம். அப்படி லாஸ்ட்டா கூட நீங்க வந்து இந்த கரண்ட் சோர்ஸ்க்கான ஈக்குவேஷன் எழுதலாம். எந்த ஆர்டர்ல வேணாலும் எழுதலாம். ஆனா, நம்ம இந்த 3 ஈக்குவேஷன் எழுதணும். ஒண்ணு வந்து அ கரண்ட் சோர்ஸே இல்லாத லூப்புக்கு KVL அப்ளை பண்ணி ஒரு ஈக்குவேஷன். இன்னொன்னு சூப்பர் மெஷ்க்கு ஒரு ஈக்குவேஷன். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கரண்ட் சோர்ஸ்க்கான ஈக்குவேஷன். ஸோ மொத்தமா அந்த 3 ஈக்குவேஷன் எழுதிட்டு, இந்த 3 ஈக்குவேஷனையும் நம்ம ஈக்குவேஷன் மெத்தட்லயோ, இல்ல வந்து மேட்ரிக்ஸ் மெத்தட்லயோ நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு இந்த பிரான்ச் கரண்ட்ஸ் அதாவது மெஷ் கரண்ட்ஸ் I1, I2, I3ய கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த 3 ஈக்குவேஷன் நான் மறுபடியும் திரும்பி இங்க எழுதியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? I2 - I3 = 2. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 15i1 - 10i2 - 5i3 = 50. இது வந்து ஈக்குவேஷன் 2. அடுத்து ஈக்குவேஷன் 3 பார்த்தீங்கன்னா 15i1 - 12i2 - 6i3 = 0. இது வந்து ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஈக்குவேஷன் 3யும் நம்ம சால்வ் பண்ணா நமக்கு I1, I2, I3 கிடைக்கும். இது ஈக்குவேஷன் மெத்தட்ல கால்குலேட்டர் போட்டு நீங்க கால்குலேட்டர்ல சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லன்னா கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் கிராமர்ஸ் ரூலுக்கு இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் எழுதியிருக்கேன். அதாவது இதுல I1ஓட கோஎஃபிஷியன்ட் இல்ல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல. அதனால இத 0ன்னு எடுத்திருக்கேன். I2ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன? 1. I3ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன? -1. வோல்டேஜோட வேல்யூ என்ன? 2. ஓகேங்களா? அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன்ல I1ஓட கோஎஃபிஷியன்ட் 15, I2ஓட கோஎஃபிஷியன்ட் -10, I3ஓட கோஎஃபிஷியன்ட் -15, -5. அடுத்து வோல்டேஜ் வந்து 50. அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன்ல I1ஓட கோஎஃபிஷியன்ட் 15, I2ஓட கோஎஃபிஷியன்ட் -12, I3ஓட கோஎஃபிஷியன்ட் -6. அடுத்து வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்க 0. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன நான் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? எழுதிக்கிட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா I1, I2, I3 கண்டுபிடிக்கணும். ஸோ I1, I2, I3 கண்டுபிடிக்கிறதுக்கு நாம முதல்ல டிடர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். அடுத்து ΔI1, ΔI2, ΔI3 கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் டிடர்மினன்ட் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த டிடர்மினன்ட் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் இத நம்ம டிடர்மினன்ட் கண்டுபிடிச்சோம்னா கால்குலேட்டர்ல சால்வ் பண்ணலாம். கால்குலேட்டர்ல எப்படி சால்வ் பண்றது? லாஸ்ட் வீடியோலயே நம்ம மெஷ் அனலைசிஸ் எப்படி சால்வ் பண்றதுன்னு கால்குலேட்டர் எப்படி மேட்ரிக்ஸ் மோட்ல யூஸ் பண்ண சொல்லிக் குடுத்துருக்கேன். நீங்க கால்குலேட்டர்ல மோட்ல போட்டீங்கன்னா, இந்த டிடர்மினன்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 45 கிடைச்சிருக்கு. இந்த டெல்லோட வேல்யூ என்ன? 45. ஓகேங்களா? அடுத்து ΔI1. இந்த ΔI1 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மே டிடர்மினன்ட் மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் காலத்த மட்டும் வோல்டேஜ் காலத்தால ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? மீதி 2 காலத்தையும் அப்படியே வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ வோல்டேஜ் காலத்த எழுதிக்கிறேன். அடுத்து மீதி 2 காலத்தையும் எடுத்து அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ΔI1 டிடர்மினன்ட் கண்டுபிடிச்சிருக்கேன். அதனோட வேல்யூ இங்க எடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? அடுத்து ΔI2. ஸோ ΔI2க்கு டிடர்மினன்ட் கண்டுபிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காலத்த அப்படியே வச்சுக்கணும். செகண்ட் காலத்த மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா, வோல்டேஜ் காலத்தால ரீப்ளேஸ் பண்ணணும். இதே மாரி ΔI3 கண்டுபிடிக்கும்போது ஃபர்ஸ்ட் காலம் அப்படியே வச்சுக்கிட்டு, செகண்ட் காலமும் அப்படியே வச்சுக்கிட்டு, இந்த தேர்ட் காலத்த மட்டும் வோல்டேஜ் காலத்தால ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ΔI1, ΔI2, ΔI3 ஓட வேல்யூவ நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம மெஷ் கரண்ட்ஸ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். மெஷ் கரண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? I1, I2, I3 தான் மெஷ் கரண்ட்ஸ். I1 வந்து ΔI1/ΔL, I2 வந்து பார்த்தீங்கன்னா ΔI2/ΔL, I3 பார்த்தீங்கன்னா ΔI3/ΔL. ஓகேங்களா? இப்போ இத நம்ம வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு 3 மெஷ் கரண்ட்டுமே கிடைச்சிரும். ஸோ I1 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 20 ஆம்ப்ஸ் கிடைச்சிருக்கு. I2 வந்து பார்த்தீங்கன்னா 17.33 ஆம்ப்ஸ் கிடைச்சிருக்கு. I3 பார்த்தீங்கன்னா 15.33 ஆம்ப்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த ப்ராப்ளத்த பொறுத்தவரைக்கும் நமக்கு மெஷ் கரண்ட்ஸ மட்டும் கண்டுபிடிங்கன்னு சொல்லல. ஸோ கொஸ்டின் நமக்கு என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, டிட்டர்மைன் த கரண்ட் இன் த 5 ஓம் ரெசிஸ்டர் இன் த நெட்வொர்க். ஸோ இந்த ப்ராப்ளமே பார்த்தீங்கன்னா I1, I2, I3 கண்டுபிடிக்கிறது இல்ல. இந்த 5 ஓம் ரெசிஸ்டர்ல என்ன கரண்ட் போகுது? இத கண்டுபிடிக்க தான் நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின். இந்த 5 ஓம்ல என்ன கரண்ட் போகுது? இந்த 5 ஓம் வந்து 2 லூப்புக்கு காமனா இருக்கு. அதாவது மெஷ் 1க்கும் மெஷ் 3க்கும் காமனா இருக்கு. இந்த 5 ஓம்ல 2 கரண்ட் போகுது. I1ம் போகுது, I3யும் போகுது. ஸோ இந்த I1ம் I3யும் சம் ஆகி போகுதா? இல்ல டிஃபரன்ஸ் ஆகி போகுதான்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ I1 பார்த்தீங்கன்னா மேல இருந்து கீழ வருது I1. I3 பார்த்தீங்கன்னா கீழ இருந்து மேல போகுது. ஸோ 2 கரண்ட்டும் ஒரே டைரக்ஷன்ல என்டர் ஆகல. வேற டைரக்ஷன்ல என்டர் ஆகுது. அப்போ 5 ஓம்ல போற கரண்ட் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் a difference of I1 and I3. ஸோ இத நம்ம எப்படி எழுதலாம்னா, 5 ஓம்ல போற கரண்ட் வந்து I1 - I3ன்னு எழுதலாம். 5 ஓம்ல இப்ப என்ன கரண்ட் போகுது? இட் இஸ் a difference of I1 and I3. ஸோ 5 ஓம்ல போற கரண்ட் பார்த்தீங்கன்னா, I1 - I3. இப்ப ஆல்ரெடி நம்ம வந்து கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி I1, I2, I3 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ I1 - I3 போட்டோம் அப்படின்னா, நமக்கு இந்த 5 ஓம் ரெசிஸ்டர்ல போகக்கூடிய கரண்ட்ட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் நான் இங்க எழுதியிருக்கேன்.
5 ஓம் ரெசிஸ்டர்ல போற கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் I1 மைனஸ் I3. I1 ஓட வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் 20. I3 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 15.33. ஸோ 20 மைனஸ் 15.33ன்னு போட்டீங்கன்னா, நமக்கு 5 ஓம் ரெசிஸ்டர்ல போற கரண்ட் பார்த்தீங்கன்னா 4.67 ஆம்ப்ஸ்ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த கால்குலேட்டர்ல எப்படி மேட்ரிக்ஸ் சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளோட லாஸ்ட் வீடியோவ மெஷ் அனாலிசிஸ் மேட்ரிக்ஸ் மெத்தட், இன்ஸ்பெக்ஷன் மெத்தட்ல கால்குலேட்டர் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலாம்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்து நீங்க கத்துக்கலாம். சர்க்யூட் அனாலிசிஸ் ரிலேட்டடா வேற ஏதாவது ப்ராப்ளம் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிட்டு, சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஸ்டூடண்ட் சர்க்கிள்ல இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.